ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேண்டடன் சீசன் 2 எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். ஆமாம், யார் அந்த கேவலமான சத்தத்தை எங்களோட எத்தில் எழுப்புனா? அங்கே நம்ம ஆளுங்க நீக்கா இல்லை, அது நாங்கள் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே டர்போ கிரானி அங்கே ஏற்றி விட்டது. அட, அந்த நாய்ஸ் எழுப்புனது நாங்கள் தான், அதாவது இவங்க 2 பேர். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல, ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறாங்க. செம்ம வேகமா அது ஏதோ ஒரு அட்டாக் வந்து அந்த இடத்துல மியூசிக் நோட்டு மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு விதமான பாம் தான். அது பட்டாவுலதான் பயங்கரமா இந்த இடமே வெடிக்கும். அந்த இடத்துல 1-2 இருந்தா பரவாயில்ல, அந்த இடம் முழுக்கவே இருக்குமா. ஐராக்கும் ஒக்காருனுக்கும் என்ன பண்ணும் தெரியல. இதுல கிரானி வேற கத்தின்னு இருக்கு. ஒழுங்கா டாச் பண்றா. ஆமா, இந்த மாதிரி புல்லட் இருக்கும் போது எங்களால எப்படி டாச் பண்ண முடியும்? அந்த இடத்துல இதுக்கப்புறம் அந்த ஏரியாவே ஒரு மாதிரி பேடி ஃபீல்டா மாறிது. அவங்கள பயங்கரமா அது தாக்குது. அதனால அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஐராவோட காலம் அவங்க மாட்டிக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அதனால ஓட முடியாது. அங்க நிறையவே அட்டாக்ஸ் தொடர்ந்து நடக்கிறனால அங்க ஐரா ஏதோ பண்ணி தப்பிக்கிறான். ஐராவை பாத்தியா, உண்மையிலேயே சூப்பரா டாச் பண்றா. இப்போ அவளை பாராட்டுறதுக்கு எந்த விதமான டைமும் இல்ல. ஃபர்ஸ்ட் நீ அந்த மாதிரி டாச் பண்ண பாரு. அவங்களும் தாக்கிங்கன்னு இருக்காங்க. எந்து போ. அங்க திடீர்னு உட்காரவனோட வாய்ஸும் ஒரு மாதிரி வியர்டா மாறுது. அந்த இடத்துல தப்பிக்கும் போது திடீர்னு அந்த லெட்டர் அவங்க மேல பட நம்ம ஹீரோவால நகர முடியல. அங்க டர்போ கிரானியும் வசமா மாட்டிக்குது. ஒரு பயங்கரமான பிளாஸ்டும் ஏற்படுது. நல்ல வேலை நம்ம ஆளுங்களுக்கு எதுவுமே ஏற்படல. ஐரா அங்க நல்லாவே சண்டை போடுறான். அவளால அங்க தப்பிக்க முடியுது. ஹீரோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் கஷ்டப்படுறான். நான் இது வரைக்கும் நிறைய பேட்டில் சண்டை போட்டிருக்கேன். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாச்சு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா எதுவுமே மாறல. ஏய் பைத்தியக்காரா, நீ என்ன புலமின்னு இருக்க? அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நகரு. உனக்கு புரியலையடா மடையா? அதாவது அந்த சாங்கை நீ ரிமெம்பர் பண்ணு. அப்படியாச்சும் அந்த சாங்கை மண்டையில ஏத்திக்கோ. உனக்கு புரியுதோ இல்லையோ, இந்த ரிதம்க்கு ஏத்த மாதிரி உன்னோட பாடியை நகத்தாரமி. ஆனா உட்காருனை பத்தி சொன்னா, இது வரைக்கும் நம்ம உட்காருன் எந்த விதமான சாங்கியும் கேட்டதில்ல. இதெல்லாம் ரொம்ப தூரம். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறது. அதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அப்புறம் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். முன்னாடி ஒரு எக்ஸாசிசம் பண்ண ஒரு சாங் அவங்க பாடி இருப்பாங்க. அந்த சாங்னால நம்ம ஆளுங்க ஃபுல்லாவே ஒயிட்டா தான் இருந்திருப்பாங்க. அந்த சாங் அது எனக்கு தெரியும். ரீசெண்டா டச்ல இந்த சாங்னா அதுதான். இந்த அளவுக்கு ஆயிரம் ஓடுறான். ஆனா ஓடினாலும் அந்த அட்டாக்ஸ் படுற மாதிரி தான் வந்து என்னோட முடிய வச்சும் இப்ப தாக்க முடியாது. அப்படி பண்ணா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். இடத்துல திடீர்னு அவளோட காலம் அவங்க மாட்டிக்குது. ஐராவால எதுவுமே பண்ண முடியல. இந்த பொண்ணு மாட்டிக்கினா அவளை முச்ச விடுங்க. இந்த இடத்துல தாக்க வராங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ சீனா காப்பாத்துறான். அங்க ஐராவும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவரா. ரிதம்க்கு ஏத்த மாதிரியே அந்த சாங்கை மேட்ச் பண்ணி அப்படியே ஆளு தப்பிக்கிறான். அந்த இடம் முழுக்கவே புகை மூட்டமா இருக்குமா. உங்களால தேட முடியல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அக்ரோபேட்டிக்ஸ் எலுக்கியோட முடிய வச்சு அப்படியே அந்த பர்சனோட கதையை முச்சு வர்றான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, வர வழியில நம்ம போஸ்டர் மாதிரி ஒரு விஷயத்த பார்த்திருப்போம்ல, அதுங்க தான் பூதமா ஒரு மாதிரி இருக்கு. டர்போ கிரானியும் கத்துது, அம்மா என்ன பண்ணு இருக்க, சீக்கிரமா முடி, எனக்கு ஆர்டர் கொடுக்குற வேலையை வச்சுக்காத, நீ யாரு ஆர்டர் கொடுக்க? எத்தலாம் அவங்களுக்கும் பொஞ்ச போயிடுச்சு. இவங்கள அப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு. அதனால ஒருத்தங்களும் பயங்கரமான சாங்ஸ் அங்க எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்க பயங்கரமா என்னதான் சாங் எழுப்பினாலும் அங்க எந்த விதமான அட்டாக்ஸும் படவே இல்லையே. அதனால அவங்க இன்னமும் தான் கடுப்பாகிறாங்க. நீங்க என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டீங்க, உங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சாங்கை எழுப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் அப்பியர் ஆகுது. அதே மாதிரி ஏகப்பட்ட உருவம் அப்பியர் ஆகுது. அதுங்க வாய்க்குள்ள இருந்து மனுஷன் மாதிரி ஏதோ ஒரு உருவமும் பயங்கர வேகமா அட்டாக் பண்ண வருதுங்க. அங்க ஒரு வித்தியாசமான சாங்கும் பிளே ஆகும். சாங் பாட பாட அந்த வித்தியாசமான உருவமும் நம்ம ஆளுங்களை நோக்கி வருது. என்ன பண்ண இருக்கீங்க, சீக்கிரமா இதுங்களை கண்டுக்காதீங்க, போய் அட்டாக் பண்ண பாருங்க. ஏன்னா இப்ப வர இந்த உருவம் எல்லாமே ஒரு விதமான இல்யூஷன் ஒண்டிதான். அது தெரியுது. இருந்தாலும் நம்மளால எப்படி போக முடியும், இத்தனை பேர் இருக்காங்க. நம்ம ஐரா ஒரு ஐடியா பண்றா. அவளோட முடிய வச்சு அவங்க 2 பேருமே அங்க தப்பிக்கிறாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிற அந்த பெரிய டாலும் பயங்கரமா தாக்குமா. இதனால அதுங்களுக்குள்ளேயே அங்க சண்டையாவுது. இந்த டாலை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அங்க ஹீரோவும் டைரக்டா அந்த மெஜிஷியனை நோக்கி தான் போறானே. மேல ஒரு அட்டாக் படம். இருந்தாலும் அவ விடல, பயங்கரமா தாக்குறான். அதுங்களே தாக்கி டேமேஜ் ஆக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு இன்னொன்னு அவ முச்சு விட்டுறா. அதே மாதிரி நம்ம உட்காரணும் அங்க செம்ம வேகமா ஓடி போறான். அந்த வழி முழுக்க உட்காரணும் அவங்க தாக்க ட்ரை பண்றாங்க. டர்போ கிரானியும் அந்த 5 சுவிட்ச் மோட் அந்த பீட்டுக்கு மாற சொல்லுது. அங்க அதை பத்தி என்னன்னு அவனுக்கு தெரியல. இருந்தாலும் தண்ணியா அறியாம இந்த பவர் அவன் பயன்படுத்துறான். செம்ம வேகமா ஒரே அடியில எல்லாத்தையுமே முடிக்கிறான். அதனால வந்த இல்யூஷன் எல்லாமே மறைஞ்சு போகுது. அங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க. ஐரா, நம்ம எப்படியோ தோக்கடிச்சிட்டோம். அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதுக்கு நீ தான் ஒரு வகையில காரணம். அட, நன்றி எல்லாம் சொல்லாத, உண்மையிலேயே நீ இம்ப்ரெசிவ் தான். அந்த இடத்துல டர்போ கிரானி கூட ஐராக்கு திரும்ப சண்டை ஏற்படும். ஹீரோ அங்க தேங்க்ஸ் சொல்றான். தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணா, நீ கத்துக்கின. ஆனா உண்மையை சொன்னா இதெல்லாம் என்னோட பவருக்கு கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்ல. அந்த வித்தியாசமான போஸ்டரோடைய பூதெல்லாம் இருக்கும்ல, அதை பத்தி ஆளு கேட்கறான். அது என்னன்னு, மியூசிஷியனோட ரூம்ல இருக்க அந்த போட்டோ அதுங்களோட ஃபியர் தான் அப்படி ஒரு ஷேப் எடுத்தது. அதனால தான் இந்த மாதிரி பூதத்தை உங்களால பார்க்க முடிஞ்சது.
முடிஞ்சது. கரெக்டா ஒரு 2 மணிக்கு இந்த மாதிரி விஷயத்த நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா அமானுஷமான விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆமா, எப்படி உனக்கு இத பத்திலாம் தெரியும்? நீயும் இதுக்கு காரணமா என்ன? உண்மையை சொன்னா உங்களை எப்படி கொல்லணும் அதுதான் நான் எப்பயுமே யோசிப்பேன். அதுல இதுவும் ஒரு வழிதான். இவங்க 2 மணிக்கு மேல திரும்பவும் வாசிக்க கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இங்கல இருந்து அவங்க போலான்னு பாப்பாங்களா, டர்போ கிரானி தெரியாம காலை வச்சு அமைக்கி விட்டுரும். அதனால அத்த செகண்டே அங்க திரும்பவும் அந்த பூதம்லாம் வந்து அங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு காட்டல. சீன்ல நம்ம ஜிஜி கிட்ட அந்த ஈவலைய எக்ஸர்சிசம் பண்றதுக்கு அங்க சொல்றாங்க. ஜிஜிக்கு விருப்பம் இல்ல. ஜிஜி எனக்கு புரியுது, நீ வந்து இதே மாதிரி நிலைமையில அந்த ஈவலைய உன் கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தனா, அதனால மோமோட பாட்டிக்கு கஷ்டம், மோமோக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதே டைம்ல இதே மாதிரி நீ பண்ண போறேன்னா கண்டிப்பா உன்னோட ஃபேமிலி கூட உன்னால வாழ முடியாது. நாளைக்கு அவங்க எல்லாரையுமே நான் வர சொல்லிட்டேன். நாளைக்கு திரும்ப அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அட கிராண்ட்மா, நீங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்களா? பேசுங்க. ஜிஜி பல நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்துன்னு இருக்கான். பாட்டிமா ஏதாச்சும் சொல்லுங்களேன். ஆனா எதுவுமே அங்க சொல்லல. இதனால மாஞ்சல் கிட்ட அவ கத்துறா. அங்க ஜிஜியாலையும் எதுவுமே சொல்ல முடியல. அங்க நம்ம ஆளுங்களும் வராங்க. அட ஜிஜி, பாட்டிமா யாரான்னு பார்த்தா உட்காரும் தான். வந்தோனே மோமோ கேக்குறான். ஆமா, நடுராத்திரி 2 மணிக்கு நீ எங்கடா போன? அது ஒரு முக்கியமான வேலையா போன? அது இருக்கட்டும். ஏரா, நீ தண்ணி எத்தனை வந்திருக்கல? நான் இன்னைக்கு ஒரு கை பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா இல்ல அந்த ஈவில் ஐயான்னு. ஏன்னா நம்ம ஜிஜி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாக்குறான்ல, அப்போ நான் வந்து அவனுக்கு உதவியா இருக்க போறேன். போன வாட்டி அந்த விஷயம் நடக்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. முக்கியமா உன்னை வந்து அது கொல்லலான்னு போகும்போது நான் ரொம்ப கடுப்பானேன். அதனால இன்னைக்கு அதை ஒரு வழியாக்காம நான் விட போதில்ல. ஜிஜியும் ஆசைப்படுறான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. அதனால அவனுக்காக நான் இதை பண்ணணும். ஏன்னா நான் பேடஸாமானதா இதை என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அட உட்காரும், இந்த மாதிரி அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நாளைக்கே அந்த பேண்ட் வந்து வருது, அதனால பிரச்சனை இல்ல, விட்டுரு. மாஞ்சிரோ நில்லு, உன்னோட வார்த்தைகளை பாரு. அவன் ரொம்ப ஃபயர்டா இருக்கான். அதனால அவன் எவ்வளவு தூரம் சொல்லும் போது அவனை கேவலப்பட்ட வேணாம். அங்க உட்காருன்னு தண்ணி அடிக்க சொல்ல நம்ம ஜிஜி சொல்றான். உட்காருன்னு, நான் உன்னை நம்புறேன். அந்த இடத்துல தண்ணி அடுத்த செகண்டே பயங்கர வேகமா அவன் தாக்க போறான். 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை இருப்பது. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது தான் இப்படி முச்சு விட்டுருவாங்க. சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. எபிசோடு முழுக்க மியூசிக்கா போட்டு தள்ளி இருப்பாங்க. அதனால தான் எபிசோடு ஷார்ட்டா இருக்கு. இல்லனா ஒரு 9 நிமிஷமாச்சு வந்திருக்கும். சரி, ஏதோ ஒண்ணு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மெயின் சேனல்லையும் அனிமேலாம் ஒன்று இருக்கு. அங்க பிளேலிஸ்ட் பக்கம் செக் பண்ணுங்க. இல்லனா இந்த சேனல்லையே பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. ஏகப்பட்ட அனிமேஸ் நம்ம போட்டுதான் இருக்கோம். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அவங்கள அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.